ரீனிட் எக்ஸாம்க்கு நம்மளுக்கு 4 வாரங்களோட கம்மியாக தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்லேயே நான் நிறைய பசங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஃபிசிக்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிற ஒரு விஷயம், சார் ஃபிசிக்ஸ் வந்து எப்படியாவது ஒரு 120 வந்தால் போதும் சார். ஓகே, ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபிசிக்ஸோட ப்ராப்ளமே சரி பண்ணுறதுக்கான வழி இருக்கு. ஃபிசிக்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் லெசன்ஸை ஃபஸ்ட்டு படிங்க, சரிங்களா? இந்த ஹை வெயிட்டேஜ் லெசன்ஸை நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது, உங்களால் சூப்பரான மார்க்கை வாங்கிட முடியும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூவில் ஆனிவர்சரி சேல் 6th இயர் ஆனிவர்சரி சேல் போகுது. ஸோ இன்னும் யக்கீன் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பண்ணுங்க. நான் அதை பற்றி இன்னும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பாருங்க, இந்த பர்டிகுலர் லெசன்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் எடுத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நான் எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கோ அதுலேயும் நான் இதில் ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்றேன். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகலில் 2 to 3, ஒர்க் எனர்ஜி பவரில் 2 to 3. ஒர்க் எனர்ஜி பவர் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் ஒர்க் எனர்ஜி பவர் லெசனை வந்து அடுத்தடுத்து இருக்கிற எல்லா லெசன்லையும் யூஸ் பண்ணுவீங்க. கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தியரம், இதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்லேருந்து 3 கொஸ்டின், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின், இதெல்லாம் ஒரு கொஸ்டின் இல்லைனா 2. ஏசிலேருந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இஎம் வேவ்லேருந்து 1 to 2. ரே ஆப்டிக்ஸ்லேருந்து 2 to 3 கொஸ்டின் பொதுவாக கேட்பாங்க. டியூவல் நேச்சரில் 2, இதில் 1, இதில் 1, இதில் 3. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த பர்டிகுலர் லெசன்ஸ்க்கு கொடுங்க. நான் எடுத்திருக்க லெசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு லெசனுக்கு இன்னொரு லெசனுக்கு சம்பந்தம் இருக்காது. அப்போ நீ ஒரு லெசன் படிக்காம இன்னொரு லெசனுக்கு தாராளமாக போக முடியும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாரு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், எஸ்ஓபி, ஒர்க் எனர்ஜி பவர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஏசி இப்போ சேர்த்துக்கோ, ஏசி இங்கிட்டு டியூவல் நேச்சர். ஓகே, ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சரியா? எவ்வளோ லெசன் சார்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. வெறும் 8 லெசன்ல இருந்து 80 மார்க் நீ செக்யூர் பண்ணலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறமேலே நான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்க லெசன் பாரு, தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. எது? அந்த 4 ப்ராசஸஸ். ஓகேவா? மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக்ஸ்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க, அதோட கிராஃப் கேட்பாங்க. இது ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற ஒரு கொஸ்டின். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து ஒரு பேஜ் ஃபுல்லா ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா படிச்சுக்கும். அதுல இருந்து மோஸ்டா இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது, கரண்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரப்போகுது. சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இஎம் வேவ் பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 2 கொஸ்டின் கேட்கலாம். பிவைக்யூ மட்டும் பார்த்துக்கோங்க, ஷார்ட் அவுட். ஆட்டம் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க, அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. ஒன்று போர் மாடல் ஆஃப் ஆட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர் மாடல் ஆஃப் ஆட்டமை விட்டீங்கன்னா இந்த லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, நியூக்ளியர் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்று வந்து இந்த நியூக்ளியர் ரேடியஸ், ஓகேவா, டென்சிட்டி, மாஸ், இதை வச்சுக்கிட்டு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன். இல்லை அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டிகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்ற விஷயம், சார் நீங்க சொல்றது ஈஸி சார், படிக்கிறது கஷ்டம். நல்லா பாருங்க, நீங்க எடுத்திருக்க ப்ரொஃபஷன் சின்ன ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. நீங்க வந்து டாக்டர் ஆக போறீங்க. சரியா? பிடபிள்யூ ஆப்ல போ, பேச்சஸ்ல போயிட்டு மெர்சல்னு சர்ச் பண்ணிக்கோ. சரியா? உனக்கு லைவா காட்டுற பாரு, மெர்சல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. மெர்சல் சர்ச் பண்ணீங்கன்னா இங்க மெர்சல் பேட்ச் உனக்கு கிடைச்சிரும். ஓகே, இதுல சப்ஜெக்ட்ஸ்ல போறீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல நான் இங்க பாரு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்டோட சேர்த்து கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் டீச் பண்ணியிருப்பேன். கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸை பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? இந்த மாதிரி எல்லா லெசன் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே எல்லாமே 2 லெசன் எல்லாம் இருக்கும். ஸோ டோட்டலாக வெறும் 17 லெக்சரோ 18 லெக்சரோ வரும்டா. ஒரு 18 லெக்சரை நீ முடிச்சாலே உன் சிலபஸ் முடிஞ்சிருச்சு, எல்லா லெசனுமே முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா பிவைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரி, நான் கொஞ்சம் பழைய பிவைக்கும் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னா இந்த நீட் கிராஷ் சீரீஸ்ல போ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 லெக்சர் இருக்கும். சரியா? கீழ இருந்து வந்தீங்கன்னா 5 லெக்சர் அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், ஆட்டம், நியூக்ளியர், செமிகண்டக்டர், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன், ஒர்க் எனர்ஜி பவர், இந்த மாதிரி 5-6 லெக்சர் நடத்தியிருப்பேன். இந்த 5-6 லெக்சர்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, தயவு செய்து இதை தாண்டி எல்லாருமே டெஸ்ட் கூடிங்க. டெஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உனக்கு டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். டெஸ்ட் வந்து ஆல் டெஸ்ட்ல போனீங்கன்னா இங்க பாரு, மார்க் டெஸ்ட் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த மார்க் டெஸ்ட்டை தயவு செய்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டெஸ்ட் ஆல்சோ அவைலபிள்.
இது போதுமானது. இது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உனக்கு பிடபிள்யூ ஆப்ல கிடைக்க போகுது. ஓகே, இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல வெப்சைட் கூட இல்லை, நீங்க யூடியூப்ல நம்ம இந்த சேனல் இருக்க பத்தி அந்த சேனல் லைவ் செஷன்ல போனீங்கன்னா இந்த எல்லா லெக்சர்ஸ் அவைலபிளா இருக்கும். உனக்கு நோட்ஸோட சேர்த்து வேணா மெர்சல் பேட்ச்ல போய் இங்க கூட நீங்க பார்த்துக்கோங்க. சொல்றது புரியுதா? இதை ப்ராப்பரா பண்ணாலே போதும், ஒன்னால 120 மார்க் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 8 லெசன் முடிச்சாலே 80 மார்க். ஓகே, அந்த 8 லெசனை முடிங்க. ஓகே, அடுத்த ஒரு 5 நாள் டைம் எடுத்து அந்த 8 லெசனை முடிக்கிறதுக்கான வழியை பாரு. ஓகே, இது நீ ப்ராப்பரா பண்ணாலே பிசிக்ஸ்ல 80 மார்க் வரும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வேணா நான் டாபிக்கோட இன்க்ளூட் பண்ணிடுறேன், டாபிக்கை கொடுத்துறேன். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கூட நல்லபடியா படிங்க. இது நீ பண்ணா பிசிக்ஸ் சார்ட்டட். என்ன சார் இது மட்டும் பண்ணா போதுமா? எஸ், இதுல நான் பிவைக்யூ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், மார்க் டெஸ்ட் இருக்குது, இது எல்லாமே நீ பண்ணாலே போதுமானது. இது தாண்டி பிசிக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இது ஒழுங்கா பண்ணுங்க. அதுக்கப்புறம் சார் 2027க்காக நான் ஒரு பேட்ச் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம யக்கீன் நீட் தமிழ் பேட்ச். இந்த யக்கீன் நீட் ஒரு இயர் லாங் பேட்ச்க்கான ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 999. இந்த பேட்ச்ல வந்து லைவ் லெக்சர்ஸ் இருக்க போது, ஹோம்ஒர்க் இருக்க போது. சரிங்களா? ஸோ டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹோம்ஒர்க், ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், டவுட் சப்போர்ட் இருக்கும், ஏஐ குரு வந்து இருப்பாங்க. ஓகே, கிளாஸ் ரூம் நோட்ஸு, மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூ, லெசன் பை லெசன் எல்லாமே. சரியா? மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூல லெசன் பை லெசனாக கொடுத்துருவோம். எல்லாமே உனக்கு அவைலபிளாக இருக்க போகிறது வெறும் 999க்கு இயர்லாம் ஃபார் 2027. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத. இப்போதைக்கு 6th இயர் ஆனிவர்சரி சேல்ஸ் போகுது, வாங்கிக்கோ. இல்லைன்னா இந்த பேட்சோட ரேட் 8000 ரூபா. ஓகேவா? இன்னைக்கு என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்ஸ் வேணும், சரியா, ஃபார்முலா ஷீட் வேணும், எல்லாமே அவைலபிளா இருக்கு. உனக்கு எது வேணுமோ கேளு. இதை தாண்டி சார் டாபிக் லிஸ்ட் கொடுங்கனால நான் டாபிக் லிஸ்ட் கொடுத்துட்றேன், அதை வச்சு படிங்க. உங்களுக்கு எது வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.